விஜய் வந்து தன்னோட சோக காதல் கதைய வந்து சொல்லிட்டே இருக்காரு காவேரி கிட்ட. அப்படியே ஒரு கட்டத்தில வந்து காவேரியோட பெட்ல படுத்து அழ ஆரம்பிக்கிறாரு. அவ என்னை விட்டு ஏன் போனான்னு எனக்கே தெரியல. அவ போனதுலேருந்து நான் நானாவே இல்ல. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் நெனச்சேன். அதனால தான் ரொம்ப சோகமாயிட்டேன். என்னால முடியல. அத மறக்கவே முடியல என்னால. அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆறுதல் சொல்றாங்க. மடியில பார்த்து பயங்கரமா அழுதுட்டுருக்காரு. அவ போன மாதிரியே நீ என்னை விட்டுட்டு போமாட்டேல்ல காவேரி. என் கூடவே தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம காவேரி யோசிக்கிறாங்க. சொல்லு காவேரி என் கூடவே இருப்பல்ல, என்னை விட்டு போக மாட்டல்ல. அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. அதே மாரி நீயும் போயிடாத. நீ போயிட்டேன்னா என்னால தாங்கவே முடியாது. நான் அவ்வளோதான். நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. உடனே வந்து காவேரி வந்து சரி ஓகே நான் போமாட்டேன். நீங்க அழாதீங்க அப்படின்னோனே, உன்ன மடியில பட்டு பயங்கரமா அழறாரு. அடுத்து வந்து அப்படியே வந்து அவங்க தோள்ல வந்து புடிச்சு கைய பிடிச்சுட்டு அப்படியே அழறாரு. காவேரி வந்து எவ்வளோ சமாதானம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனா விஜய் கேட்கறதா இல்ல. அதுக்கப்புறம் காவேரி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. கண்டிப்பா உங்கள விட்டு நான் போகவே மாட்டேன். நிச்சயமா போக மாட்டேன். நான் உங்க கூடவே தான் காலம் ஃபுல்லா இருப்பேன். உங்க மனசுல இவ்ளோ வலி இருக்கு. இப்ப தான் எனக்கு புரிஞ்சது. இந்த வலிக்கு மருந்தா நான் இருப்பேங்க உங்க கூட. அந்த வெண்ணிலா வந்து போலாம். ஆனா இந்த காவேரி போமாட்டா. நீங்க நெனச்சுக்கோங்க. இந்த காவேரியே உங்க வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க காவேரி. தன்ன அறியாம 2 பேருமே வந்து ரொம்ப நேரமே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தன்ன மறக்கறாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு குமரன் வந்து நம்ம கங்கா கிட்ட பேசணும்னு எவ்வளோ முயற்சி பண்றாரு. ஆனா கங்கா வேணும்னே வந்து அவாய்ட் பண்றாங்க. குமரன் கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு குமரன். அடுத்து வந்து இங்க கங்காவுக்கும் குமரனுக்கும் வந்து கால் வருது. அப்போ வந்து இந்த மாரி வந்து உங்கள பார்க்கணும். இந்த மாரி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோனே, யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து குமரன் சொல்றாரு, இந்த மாரி வந்து அந்த கான்ட்ராக்டர் வந்து நம்ம 2 பேரையும் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. போச்சு போச்சு எல்லாம் போச்சு. அவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நம்மள கூப்பிட்டு திட்டத்துக்காக கூப்பிட்டுருப்பாரு. வேற எதுவும் கூப்பிட்டுருக்க போறாரு. வந்து நெகட்டிவா பேசாதன்னு சொல்லிட்டு நீ ஃபுல்லா பேசுறியேடி. நீ வந்து அபசகுனமா பேசலாமா? அதான் சொல்றாங்கல்ல, கூப்பிட்டு தானே அனுப்பிச்சிருக்காங்க. போய் பேசுங்க. எதுக்கு பேசுறது? கடைய வந்து பார்த்துட்டு, இவர் சொன்ன பொய்க்கு திட்டுறதுக்கா? எதுக்கு இதெல்லாம் தேவையா? அப்படி சொல்றாங்க. இங்க பாரு கங்கா, போய் பார்க்கலாம். என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, எல்லாம் என்ன பண்றது? இவர் பண்ண வேலைக்கு அனுப்பிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் குமரனும் போறாங்க. கங்கா வந்து பேசிட்டே திட்டிட்டே போறாங்க. அடுத்து கங்காவையும் குமரனையும் அந்த கான்ட்ராக்டர் வந்து பார்க்குறாரு. சார் இந்த விஷயத்த நானே சொல்லலாம்னு நினச்சேன். இதான் சார் எங்க கடை அப்படின்னோனே, உங்க கடைய பார்க்க தான் நான் வந்தேன். பரவால்ல சின்ன கடையா இருக்கு. அப்படின்னு ஆமா சார் இவர் பொய் சொல்லிட்டாரு. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். குமரன் வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. எல்லா உண்மையும் தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். சின்ன கடை தான். இருந்தாலும் வந்து உங்களால பண்ண முடியும்னா நீங்க எடுத்து பண்ணுங்க. ஆனா கடைய கொஞ்சம் விரிவுபடுத்தணும். கூட வந்து ஒரு 4 பேர போட்டுக்கங்க. ஒரு 4, 5 மிஷின் வாங்கிக்கங்க. அப்பதான் நாங்க குடுக்குற பீஸ தைக்க முடியும். நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு குடுக்க சொல்லியிருக்கேன். முதல்ல இத தச்சு குடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்லா தைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, மேற்கொண்டு பெரிய பெரிய ஆர்டரா குடுக்கலாம். ஆனா இந்த சின்ன கடையில ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அட் பிரசன்ட் கொஞ்சம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க பெரிய கடையா தான் வந்து ஒரு 2, 3 யூனிட் வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னோனே, கங்கா உடனே சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவா எங்களுக்கு ஆர்டர் தருவீங்களா? அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர் இருக்கு. முக்கியமான விஷயம் உங்களோட நேர்மைக்காக தான் இந்த ஆர்டர் அப்படி சொன்னோனே, உடனே கங்கா வந்து அப்படியே பார்க்குறாங்க குமரன. குமரன் இந்த அளவு வந்து பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரிங்க நாங்க கண்டிப்பா வந்து சீக்கிரமா மிஷின்லாம் வாங்கிட்டு ஆள்லாம் போட்டுட்டு நாங்க இந்த கான்ட்ராக்ட்ட எடுத்து செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அஷூரன்ஸ் குடுக்குறாங்க. அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போறாரு. உடனே குமரன் கிட்ட கங்கா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சாரிங்க என்ன மன்னிச்சிடுங்க. நேத்து ரொம்ப திட்டிட்டேன் உங்கள. இந்த கான்ட்ராக்ட் மிஸ் ஆகுதுன்னு தான் திட்டினேன். சாரிங்கன்றாங்க. பரவாயில்லன்றாரு. இந்த முடியுது.